ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான லட்டு தான். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பேரிச்சப்பழத்தை அது கொட்டையோடு வாங்கின இந்த பேரிச்சப்பழம் அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலையை ஒரு கடாயை அடுப்பில் வச்சு வெறும் எதுவுமே எண்ணெய் நெய் சேர்க்காமல் சும்மாவே வேர்க்கடலையை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றி 50 கிராம் பாதாம் 50 கிராம் முந்திரி ரொம்ப கருகக்கூடாது, கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னு ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே எள்ளையும் போட்டு அந்த மிச்சம் இருக்கிற நெய்லேயே எள்ளும் போடலாம். நம்மளுடைய தாங்க எள்ளு போடலாம், கசகசா போடலாம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு போட்டாலும். நான் எள்ளை வந்து லைட்டாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை பாதாம் முந்திரி இதெல்லாம் மிக்சியில் போட்டு சும்மா கொஞ்சம் குறன்னு இது பண்ணிக்கணுங்க, அரைச்சிக்கணும். ரொம்பலாம் அரைச்சிடக்கூடாது மாவாக. நம்ம கடித்து சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக கொஞ்சம் குறன்னு அரைச்சா. அதுக்கப்புறம் அதிலேயே பேரிச்சை பழத்தை போட்டு மறுபடியும் ஒரு சுற்றிட்டு அப்புறம் இனிப்பு பத்தலைங்க, சும்மா வாயில் போட்டு பார்த்தேன் அந்த பவுடரை, இனிப்பு பத்தலை. அதுக்கப்புறம் நான் வெல்லத்தை தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்து தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் வெல்லத்தை திக்காக விட்டு அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பவுடரையும் அதிலே கொட்டி ஒரு கலரிட்டு ஏலக்காவை ஒரு 4-5 ஏலக்காவை பொடி பண்ணி போட்டு உருண்டை பிடிச்சிட்டாங்க பிசைஞ்சிட்டு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க. இது நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சித்ராஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நான் வந்து என்கிட்ட இருக்கிறத தாங்க செஞ்சேன், வீட்டில் எதிர்க்கிற வச்சு தான் நான் செஞ்சேன். உங்களுக்கு வேணுன்னா கிர்னி பழம் விதை, தர்பூசணி விதை, பிஸ்தா, இது மாதிரி நிறைய நம்ம நட்ஸ்லாம் போட்டு செய்யலாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க.